அண்மை செய்தி, டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலங்கைக்கு நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக கடந்த புயலின் போது மிகப்பெரிய அளவில் ஆசிய நாடுகளிலே இலங்கை மிகப்பெரிய சேதாரத்தை சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக அங்கு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக தகவல் வந்த நிலையில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்லனா துயரத்திலும் இருந்தார்கள். எனவே அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலங்கையினுடைய இந்த சூழலுக்கு கண்டிப்பாக நாங்கள் துணை நிற்போம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மத்திய அரசுடன் பேசி சரியான நிவாரணப் பொருட்களை வழங்குவோம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை துறைமுகத்திலிருந்து சென்னையிலிருந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு கப்பல் ஒன்று இலங்கை கொழும்புக்கு செல்ல இருக்கிறது. அதில் அரிசி, பால், பவுடர் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் உள்ளிட்டவைகள் முதலமைச்சர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். நாளை அதாவது தமிழக அரசினுடைய சார்பில் இந்த பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கை பொருளாதார நெருக்கடியில் கடுமையாக பாதித்த பொழுது இலங்கையுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு கேள்வியடைந்த போதும் அன்புடன் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தமிழக அரசின் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே நாளைய தினம் முதலமைச்சர்கள் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் மூலமாக நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கிறார். அதற்கு கொடியசைத்து நாளை காலை 10 மணி அளவில் துவங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.